பசிக்குது. தம்பி, உன்னோட வயித்துல இருந்து வர சத்தத்தை கேட்கும் போது அந்த விக்கோட செயின்சால இருந்து வர சத்தம் மாதிரியே கேக்குதுடா தம்பி. ஆனா அந்த லாகர் விக்கி என் வயித்துக்குள்ள எப்படி போனா? அவனை வெளியில நல்லா கவனி. திரும்பவும் அந்த கொள்ள மாண்டு மரத்தை வெட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். என்ன அவசரம்? நம்ம சாப்பிட்டுட்டு பொறுமையா போலாம்ல. சீக்கிரமா வா தம்பி. என் புது செயின்ஸா இருக்கிறதுனால வேலை ரொம்ப ஈஸியா இருக்குது. டேய் தம்பி, சீக்கிரமா வா. இருடா வரு. ஐயோ, அதோ அங்க பாத்தியா? பிராம்பிள், அவனை எப்படி தடுக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இப்ப பாரு. சரிடா. இனி நம்ம நல்லா காசு பார்க்கலாம்டா. டேய், திரும்பவும் நீயாடா? ஏன்டா நீ கோவப்படுற? நான் அப்படி என்னடா பண்ண? இருடா, நான் கிளம்புறேன்டா. நான் இப்படியே பேசாம வீட்டுக்கு போயிடுறேன்டா. ஆனா இன்னொரு சின்ன வேலை இருக்குது. அது என்ன வேலைனா, உன்னை கொட்டுறது தான்டா. வந்து சிக்கனியா நீ? இந்த லாகர் விக்கியப்போ உஷாரா இருப்பாங்க, நீ மறந்துட்டியா? அட அங்க பாருப்பா, குண்டா இருக்கிற ஒரு ஆக்டோபஸ் மேல பறக்குது. என்னைய ஏமாத்த பாக்குறியா நீ? அடே திமிரு பிடிச்ச கரடி, திரும்ப இங்க வாடா. நாம நினைச்சதை விட இவன் ரொம்ப முட்டாளா இருக்கும். எங்கடா போய் தொலைஞ்சாவன்? தப்பிச்சிட்டியாடா நீ? நான் உன்னை விட மாட்டேன்டா. தவறி சிக்கிற நீ, உன்னை செதைச்சிருவேன். அவ்வளவுதான். எப்ப பார்த்தாலும் வந்து தொல்லை பண்ணுதுக்கு இந்த கரடி. என்னோட செல்ல குட்டி. இப்படிப்பட்ட சம்பவம் எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும்டா. அதுக்கு தான்டா சில டூல்ஸ் எல்லாம் நான் எப்பவுமே என் பேண்ட்லயே வச்சிருக்கேன். அவ்வளவுதான்டா, சரி பண்ணியாச்சு. புத்தம் புதுசா ஆயிடுச்சு. இவன் வர வர எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கான். டே குள்ளவாண்டு விக்கு, டே அண்ணா, அவனை எப்படி தடுக்கிறது? இரு யோசிக்கிறேன். அது பாத்தியாடா அண்ணா, அவகிட்ட இருந்த டூல்ஸை வச்சுதான் அந்த செயின்ஸை ரிப்பேர் பண்ணிருக்கோம். அப்ப அந்த டூல்ஸை நம்ம சுடணும். கொஞ்சம் இரு தம்பி, கொஞ்சம் பொறுமையா இரு. எதுக்குடா நம்ம வெயிட் பண்ணணும்? நம்ம வெயிட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மரத்தை வெட்டிடுவோம். நான் சொல்றதை கேளுடா தம்பி, சரியா? அவனோட கதையை நான் முடிச்சுட்டேன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்ப நான் பண்ண போறது இங்க நின்று வேடிக்கை பாரு, சரியா? அந்த ரெண்டு கொழுப்பெடுத்த கரடிகளும் இந்த இடத்துல இல்லாம இருக்கிறதுனால நம்மளோட வேலை சுலபமா இருக்கிறது மட்டும் இல்லாம கொஞ்சம் அட்டகாசமாகவும் இருக்குதுடா. ஒரு சின்ன தூக்கத்தை போட்டா நல்லா இருக்கும். என்ன இந்த அண்ணன் பையன் அவனோட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கான்?
கிச்சு கிச்சா இருக்குடா. டேய் என்னடா நடக்குது இங்க? டேய் அண்ணா, அவனுக்கு நீ என்னடா பண்ணிட்டு வந்த? விக்கோட டவுசருக்குள்ள கண்ணாமூச்சி விளையாடுறதுக்கு நம்மளோட சின்ன ஃப்ரெண்ட விட்டுட்டு வந்திருக்கேன். கண்ணாமூச்சியா? நான் அவகிட்ட என்ன சொன்னேன்னா, நீ மட்டும் லாகர் விக்கு டவுசருக்குள்ள போனா நான் உன்னை அப்படியே விட்டுடுறேன்னு சொன்னேன். எனக்கு என்னடா நடக்குது? என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. அது உன்னோட ஐடியா எப்போதுமே நல்லா தாண்டா ஒர்க் அவுட் ஆகுது. ஆனாலும் லாகர் விக்கோட டூல்ஸ் எல்லாம் அப்படியே தானே இருக்கு. அட ஆமா இல்ல, இது வெறும் டிஸ்ட்ராக்ஷன் தான். நம்ம வேற ஏதாவது பண்ணலாம். வேண்டாம், நீ ஏதோ செய்யறங்கிற பேர்ல எதுவுமே செய்ய மாட்டேங்கிற. அதனால இப்ப என் வித்தைய பாரு. என்ன நீ என்னடா பண்ண போற? பிராம்பல் என்ன பண்ற? என்னடா அது? பாத்தியா, நீயே பயந்துட்ட. அத கீழே போடு பிராம்பல். இதை எதுக்கு போடணும்? இதை நான் எடுத்துட்டு போய் அவனோட டூல்ஸ் எல்லாத்தையும் எரிச்சு பொசுக்க போறேன். அவனுக்கு நான் புரிய வைக்கிறேன். இந்த பிளான் எப்படி இருக்கு? இது சூப்பரா இருக்குல்ல? இல்ல, முட்டாள்தனமா இருக்கு. ஒழுங்கா அதை அணைச்சு தொலை. என்ன கேக்குதா? எதுக்குடா? அது ஆபத்தானது. அது விக்குக்கு தானே? உனக்கும் தாண்டா. என்னடா சொல்ற? அணைன்னு சொல்றல, இனிமே இந்த காடை பத்திக்க போகுது. நான் இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அடடா, நான் இப்ப மரம் வெட்டிக்கிட்டு இருந்தேன்ல. பிராம்பல் அந்த ஃபயரை கீழே போடு. என்ன வீடு, அவனை நான் மொத்தமா எரிச்சிடுறேன். நான் தான் சொல்றல தம்பி, அதை கீழே போடு. என்ன வீடு புரியல. வீடுடா, என்ன வீடு. நான் இதை செஞ்சுதான் ஆகணும். இவனுக்கு ஏதாவது காய் ஏற்படுத்திக்க போறானே, இவனை தடுத்தே ஆகணும். லாகர்விக், உன்னோட பேண்ட கழட்டு, நான் அதை எரிச்சு சாம்பலைக்கிறேன். இப்ப என்னோட பேண்டையாடா நீ கழட்ட சொன்ன? ஆமாண்டா, செவிட்டு பயலே. ஏ பிராம்பலு, நீ என்ன கிறுக்கு? என்னோட வயிறு. உன்னை நான் சுக்கு நூறா நொறுக்கிறேன் பாரு. லாகர்விக், ஓடாத நில்லு. உன்னோட பேண்ட கழட்டி கொடு. பிராம்பல், சுடுதே, அணைஞ்சு தொலைய மாட்டேங்குது. நல்ல வேலை அணைச்சிட்டா. டேய் தம்பி, வாடா இங்க. உன்னோட பேண்ட கொடு. வரணும். உன் பேண்ட கழட்டி கொடு. நல்ல வேலை, வலிக்கு விழுந்துட்டியா? என்கிட்ட வரா. தேங்க்யூ. இப்ப டபுள் அட்டாக் பண்ற பாரு. பண்ணாத. ப்ரோயர், என்ன பண்ற? என் மேல இருந்து எழுந்துடுற. பிராம்பல், கையில இருக்கிற நெருப்பை கீழே போடு. முடியாது, என்ன விட்டுடும். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் டோய். அவன் போறான் பாரு, போறான். லாகர்விக், உன் பேண்ட கலட்டு. எரியுதே, நல்லா எரியுதே. என் புது பேண்டை இப்படி எரிச்சு போசிக்கிட்டியே. அங்க பாத்தியடா, நான் உன் பேண்ட்ல எப்படி ஓட்ட போட்டிருக்கேன்னு. நான் பழி வாங்காம விட மாட்டேன்டா. முட்டா பையல, நீ என்ன பண்ணிருக்கன்னு தெரியுமா? இந்த மொத்த காட்டையுமே எரிச்சு விட்டுருப்ப. இங்க பாருங்க, உங்களால மட்டும்தான் ஃபாரஸ்ட் ஃபயர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும்.